ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்க ஸ்டேஷனில் தான். இந்த ஸ்டேஷன் ரொம்ப ஸ்பெஷல், எல்லாருக்குமே நல்லா தெரியும். இங்கே ஊட்டி ஹில் ட்ரெயின் இருக்கு இல்லையா, டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த ட்ரெயின் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க இந்த மியூசியத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். நீங்கள் 7:10 காலையில் ட்ரெயின். ஸோ நீங்கள் ஒரு 6:30 அந்த மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா மேபி ஒரு 6:45 வந்தால் கூட ஓகே. ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒர்த்தான விஷயங்கள் வந்து இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் புதஞ்சு கிடக்கு. பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து டில் டேட் வரைக்கும் ரயில்வே வந்து என்னென்ன மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலிங்காக டிஸ்பிளேஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண சிக்னலு, அந்த விளக்குகள் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது வந்து டெக்னாலஜி எந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற அந்த பாதையெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அதிசயமாகவே இருக்குது. அதேமாதிரி அங்கே வாழ்கிற பழங்குடியினர், எத்தனை வகையான பழங்குடியினர் வந்து அந்த காலத்தில் இருந்தாங்க, இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டேட்டாஸ் எடுத்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த காலத்தில் இருந்த பழங்குடியினரோட வகைப்படுத்தி வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா சூப்பரான இன்ஃபர்மேஷனாக இருந்தது. நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா வந்து மிஸ் பண்ணாமல் இந்த மியூசியத்தை வந்து விசிட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டைமில் தான் போகிறீங்க, ஆன் டைமுக்கு தான் போகிறீங்க அப்படின்னா இங்கே பார்க்குறக்கு டைம் இல்லைனாலும் நீங்கள் எப்போ மேட்டுப்பாளையம் போனாலும் இந்த மியூசியம் வந்து விசிட் பண்ணுங்கள். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு பேக் சைடு தான் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் பதிஞ்சு கிடக்கு. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம மக்கள் பயன்படுத்தி எப்படி இந்த பாதையெல்லாம் உருவாக்குனாங்க. இந்த ஊட்டி ட்ரெயின் மட்டும் இல்லை, சிம்லா, டார்ஜிலிங் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த காலத்துலேயே லட்சக்கணக்கான பட்ஜெட் போட்டு செஞ்சுருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியடில் லட்சக்கணக்கான அமௌண்ட்னா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் எத்தனை லட்சம் கோடி சொல்லுவாங்க அப்படின்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை வந்து அந்த காலத்தில் நிறைவேற்றிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த டாய் ட்ரெயினில் போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மியூசியத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக ஒரு குறுந்தகவல். இந்த ஊட்டி ஹில் ட்ரெயின் வந்து நீலகிரி மவுண்டன் ரயில்வே அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்கு. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ஒர்க்கும் முடித்து ஜூன் 15, 1899 ஆண்டு வந்து முதல் பயணத்தை வந்து இந்த ரயில் வந்து தொடங்கியிருக்கு. அது கிட்டத்தட்ட 125 வருஷம் ஆச்சு. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு எத்தனை பேரோட உழைப்பு வந்து இதில் இருக்கும், இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம நினச்சாலே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ட்ராவல் இது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம், இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம், இவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க ட்ரெயினில் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னுமே நம்மளோட பயணத்தை வந்து என்தூசியாஸ்டிக்காக மாற்றும் அப்படிங்கிறது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் பண்ணி கூட பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்காக சின்ன குறுந்தகவல். இந்த ட்ரெயின் முதல் ட்ராவல் 1899 ஜூன் 15 தொடங்கினாலும் மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1908 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 13 ஸ்டேஷன்ஸு. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 46 கிலோமீட்ரு. அதில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கல்லாறு, ஆடர்லி, ஹில்க்ரோ, ரன்னிமேடு, காட்டேரி, குன்னூர், வெல்லிங்டன், அரவங்காடு, கேத்தி, லவ்டேல், ஃபர்ன்ஹில், உதகமண்டலம். கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்லாருக்கு அப்புறம் ஹில்க்ரோ, அப்புறம் ரன்னிமேடு, அப்புறம் குன்னூர், வெல்லிங்டன், அரவங்காடு, கேத்தி, லவ்டேல், ஊட்டி இப்படி தான் நின்று போயிட்டுருக்கு கரண்ட்டில். பிரிட்டிஷ் பீரியடில் வந்து மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா பினியன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, பல்லு சக்கரம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் அந்த மீட்டர் கேஜில் வந்து அதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது போனீங்கன்னா நேர்லேயே கூட பார்க்கலாம் அது எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த டெக்னாலஜி. ஏன்னா ஈவன் வந்து பிரேக் போடும்போது வந்து அந்த ஹில் ஸ்டேஷன் வந்து ஆல்டிடியூடில் இருக்கும். பிரேக் சிஸ்டம் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுறதுக்காக அதில் எவ்வளோ தூரம் சிந்திச்சு அதை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்பவுமே பிரமிப்பாக இருக்கும்.
எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம ட்ரெயின் ட்ராவல் கிளம்பலாம் சொல்லிட்டு வந்துட்டு ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே அந்த ட்ரிப்பு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அந்த இன்ஜின்லாம் வந்துட்டு ஸ்டீம் போட்டு வாட்டர் ஸ்டீமில் தான் வந்து ரன் ஆகும். அந்த ஸ்டீம் போட்டு ரன் பண்ணுறது ஒரு 10 மினிட் ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அது முன்னாடி எல்லாருமே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லாருமே. நாமளும் அந்த மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப் வந்து உங்களுக்கு 5 ஹவர்ஸ் டைம் எடுக்கக்கூடியது. காலையில் 7:10 கிளம்புது. ஸோ இதோட டைமிங் அரைவல் டைம் ஊட்டியில் வந்து 11:30. ஸோ அப்ராக்சிமேட்டாக 12 o'clock மேக்ஸிமம் ரீச் ஆகும். நமக்கு லக்கு அப்படின்னா வந்து ஆன் டைம் ரீச் ஆகிடும். 11:30க்குலாம் ரீச் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து அங்கே ஊட்டியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு அடிஷ்னலாக டைம் கிடைக்கும். இங்கே போகிற வழியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து பாறை ஏதாவது விழுகுது, மழை பெஞ்சிருக்கிறதுனால ஏதாவது ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா தான் வந்து இந்த ட்ரிப் வந்து ரொம்ப மோசமானதாக மாறிடும். அதர்வைஸ் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நம்ம ரீச் ஆகிறோம் அப்படின்னா இந்த ட்ரிப் நம்ம வாழ்க்கையிலேயே மறக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ட்ரிப்பு வந்து இது. வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். நிறைய கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஊட்டியில் இருக்கிறவங்களே வந்து இன்னும் இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம ஊரில் இருக்க ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குறைந்த செலவாகக்கூடிய ஒரு விஷயம். நாம் இன்னுமே என்ஜாய் பண்ணாமல் இருப்போம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா, குழந்தைங்கள கூட்டிகிட்டு நீங்கள் வாழ்நாளில் ஒரு தடையாவது இதில் போயிட்டு வந்துடுங்க. இந்த பயணம் வாழ்நாளில் உங்களோட இனிமையான நினைவுகளால் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நம்ம ஸ்டேஷன்லேருந்து போயிட்டே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து மிட் ஃபாரஸ்ட்டில் தான் ட்ராவல் பண்ணோம். அது போக போக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். நாம் எத்தனையோ தடவை பைக்லேயும் பஸ்லேயும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த சைடு நம்ம போகிறப்ப இந்த பவானி ஆற்றை கிராஸ் பண்ணி வந்து நம்ம போயிருப்போம். அப்போ நம்ம தூரத்தில் இந்த ரயில் பாலத்தை கவனிச்சதில்லை. பட் இன்றைக்கி இந்த ரயில் பாலத்தில் போகிறப்ப அந்த நம்ம பஸ்ஸில் போன அந்த பாலத்தை பார்க்குறது வந்து அடடா இத்தனை நாள் இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது. இந்த பவானி ஆறு வந்து நம்ம பவானி சாகர் டேம் இருக்கு, அங்கே போய் ரீச் ஆகுது. இந்த ஆற்றுல வெள்ளம் வரும்போது இந்த ட்ரெயினில் கிராஸ் பண்ணும்போது உண்மையாலுமே பயங்கர பயமாக இருக்கும். ஏன்னா காட்டாறு வெள்ளம் இது. அந்த மோயாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முதுமலை வனப்பகுதியிலிருந்து வரும். தெங்கு மரக்கடா இதெல்லாம் தாண்டி இந்த காட்டாறு வெள்ளம் மட்டும் கணிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து அந்த ஊர் மக்களே வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் போய் நம்ம கேட்டோன்னா அதைத்தான் சொல்லுவாங்க. பவானி காட்டாறு வந்து எப்போ வெள்ளம் வரும் அப்படிங்கிறது கணிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு எனி டைம். ஸோ நம்ம அந்த அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆற்றை கடந்து நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழியில் நம்ம பை ரோடு வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கடந்து தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெயின் வந்துச்சுன்னா வந்து இங்கே டிராஃபிக் வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ நம்ம இவ்வளோ டேஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம பை ரோடில் வந்து இதை பார்த்துட்டே இருந்திருப்போம். பட் பை ரோட்டில் வரும்போது இந்த ட்ரெயினை பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் கிடச்சிருக்காது. பட் இன்றைக்கி இந்த ட்ரெயினில் போகிறப்ப அந்த செக் போஸ்ட்டில் மக்கள் எப்படி வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நினைவுகளோடு வந்து நம்ம பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பயணங்கள் இன்னும் இனிமையானதாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படி பார்த்துட்டே போகலாம். இப்போ நம்ம கல்லார் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7:10 கிளம்புது இல்லையா, குன்னூருக்கு வந்து ஒரு 10:30 பக்கம் ரீச் ஆகும். அது வரைக்கும் வந்து இடையில ஒரு 4 ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷன்லலாம் வந்து நின்று அந்த வாட்டர் வந்து ஃபில் பண்ணும். ஏன்னா ஸ்டீம் இன்ஜினில் தான் வந்து ரன் ஆகும். ஸோ
அந்த வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து 10 மினிட் வந்து ஹால்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம கீழே இறங்கி அங்கே எதாவது ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா எதாவது சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸு. அப்படி இல்லைன்னா அங்கே எதாவது வியூ பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம டைம் வந்து ரொம்ப வேல்யூபிளாக வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதேமாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறவங்களுக்கும் வந்து இந்த 4 ஸ்டேஷன்லேயும் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்கு வந்து போய்கிட்டே இருக்குது இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணாலும் இந்த ஹெவி ரெயின் சீசன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னாலே நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் போகிறத அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுது. மிட் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இந்த ரெயின் சீசன்னால ஏதாவது ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே ரிஸ்க் ஆகிடும். அது அந்த ட்ராவலே வந்து ஏன்டா வந்தோங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துங்க. மேக்ஸிமம் அவங்களே வந்து ட்ராவலை வந்து இது கேன்சல் பண்ணிடுவாங்க ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறப்போ. சம்டைம் வந்து அவங்களே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் போகிற வழியில் மாறும் இல்லையா, திடீர்னு ரெயின் வந்து அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸில் வந்து அவங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கொடி அசைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மொத்தம் ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, அதில் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் இந்த கொடி அசைக்கிறவங்க வந்து இருந்துகிட்ருப்பாங்க. இந்த ட்ரெயினோட ஒரு நல்ல ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் வந்து பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணும். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நின்று கொடி அசைக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து முன்னாடி ஏதாவது வந்து இடைஞ்சல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து க்ரீன் சிக்னல் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு டேர்னிங்க்கு முன்னாடியுமே வந்து டிரைவர் வந்து ஒரு சின்னதாக ஹார்ன் அடிப்பார். அந்த ஹார்ன் அடித்தாருன்னா இமீடியட்டாக அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அந்த கொடியை வந்து அசைச்சு க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்கன்னா ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு டேர்னிங்லேயும் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே வரலாம். இந்த ட்ராவலில் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். வரப்போகிற கிளிப்பிங்கில் நீங்கள் பார்ப்பீங்க என்ஜின் பின்னாடி இருந்து எப்படி இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணி மூவ் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறது. இது வந்து நம்ம வேகமாக நடந்து போகிற ஸ்பீடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்பீடில் தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து போகும். மேக்ஸிமம் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வைங்களேன் மேக்ஸிமம். மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வந்து அந்த ஸ்பீடில் வந்து போகும். அதுக்கப்புறம் குன்னூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினுக்கு வந்து மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹைக் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இல்லையா, அந்த ஆல்டிடியூடு வந்து ஹையாக இருக்கிறதுனால அங்கே வந்து அந்த இன்ஜின் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பாருங்கள், அந்த ஜன்னல் வழியாக கிட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கிட்ஸோடு போகிறீங்கன்னா இதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது நிறைய ராக்ஸ், இந்த பாறைகள் பக்கத்தில் போகும். இந்த மாதிரி தலையை வெளியே விட்டுட்டு கையெல்லாம் வெளியே நிட்டுட்டு ஆட்டிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கிட்ஸோடு போனீங்கன்னா அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா ரொம்ப நியரில் வரும். நியர்பையில் வந்து ட்ராவல் பண்ணும்போது கை தலையிலலாம் வந்து அடிபட்டுற மாதிரி இருக்கும். அந்த பையனை பாருங்கள் எவ்வளோ தூரம் வெளியே இருப்பான். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிட்ஸோடு போகிறப்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க கிட்ஸு. ஏன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு சொல்கிறோம், பட் அதுலேயுமே இந்த ராக்லாம் அடிபட்டுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப சிவியரான இதுதான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கிட்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, நம்மளுமே வந்து கவனமாக தான் வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி குன்னூர் போகிறப்ப 4 ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொன்னேன். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்லாறு, அதுக்கப்புறம் ஹில் க்ரோவ், அப்புறம் ரன்னிமேடு. இந்த ரன்னிமேடுங்கிற இடத்துல வந்து காட்டேரி பார்க் கூட இருக்கும். அதுக்கப்புறம் குன்னூர் வந்து ரீச் ஆகிடும். இந்த ரன்னிமேடு வந்துச்சுனாலே ஆல்மோஸ்ட் குன்னூர் நியர்பை வந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். பாருங்கள், அவங்க எந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் ஸ்லோவாக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டு வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஏமாந்தாலும் வந்து ரொம்ப டேஞ்சராக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போகிறதே ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சேஃபாக இந்த ட்ராவல் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் பர்சனல் சேஃப்டி. ஓகே, நம்ம இப்போ ஒரு டனல் கிராஸ் பண்ணோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 16 டனல் இருக்குது. அந்த 16 டனல்லையுமே வந்து ஒரு சில டனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோர் தென் 30 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகிறப்ப வந்து எல்லாருமே வந்து ஜோராக சத்தம் போடுவாங்க. அது இருட்டாக இருக்கிறனால அந்த லைட் வேறு ஆன் பண்ணுவாங்களா, ஸோ 2-3 இதுக்கு வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஒரு 4 அந்த மாதிரி வரும்போது அந்த லைட் போட்டாலே டனல் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக அலர்ட் ஆகிடுவாங்க கத்துறதுக்கு. அந்த ஒவ்வொரு குகையிலையும் ஒவ்வொரு மாதிரி சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க.
அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இடையில இடையில ஸ்ட்ரீமெல்லாம் வந்து ட்ராவல் ஆகிட்ருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 அடிக்கு மேலே வந்து நம்ம போயிட்டுருப்போம். கீழே பார்த்தோன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு இந்த அடி வயிற்றில் என்னமோ பண்ணுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அட்ரினலின் க்ரியேட் பண்ணுற ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன டனலும் இருக்கும், அதேமாரி அந்த மாதிரி 30 செகண்ட்ஸ்க்கு மேலே போகிற மாதிரி டனலும் இருக்கும். அதில் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த டனல்ஸ் எல்லாம் வரும்போது. அப்புறம் இந்த ஸ்டேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த கொடியசைப்பாங்க இல்லையா, அந்த வாட்ச் கார்ட்ஸ் அவங்களாம் வந்து எச்சரிக்கை கொடுப்பாங்க, ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மங்கீஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ஜன்னலை மூடாமல் போயிருந்தோன்னா ஈஸியாக உள்ளே வந்துட்டு நம்ம பேக்கெல்லாம் அசால்ட்டாக நம்ம எப்படி ஜிப்பெல்லாம் திறந்து அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோமோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதை வந்து நம்மளை மாதிரியே வந்து பக்காவாக எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு வெளியே போயிடும், எல்லாத்தையும் வந்து கலைச்சி வச்சிடும். ஸோ எல்லாரோட சேஃப்டிக்காகவும் அந்த ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க ப்ரீவியஸாகவே. அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனித்து சேஃபாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேஃபஸ்ட் திங்ஸும் வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா வேலிட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க, மொபைல் ஃபோனு, பர்ஸு, அது இதுன்னு. அந்த பேக்கை தூக்கிட்டு போகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்நாக்ஸ், நாட் ஓன்லி ஸ்நாக்ஸு, உங்களோட வேல்யூபிளான ஐட்டம்ஸ் இருக்கிற பேக் கூட அது தூக்கிட்டு போயிடும். ஏன்னா அது வந்து அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற திங்கிங்கில். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பக்கம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஈவன் நீங்கள் 2 வீலரில் பஸ்ஸில் போனாலுமே வந்து மங்கீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் திங்ஸ்லாம் வந்து நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நம்மளால் இருந்துகிட்ருக்க முடியாது. இதான் வந்து ரன்னிமேடு ஸ்டேஷன். இதுக்கு மேலே தான் காட்டேரி பார்க் வந்துருக்கு. நம்ம இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம காட்டேரி பார்க் வந்தால் கூட நீங்கள் அந்த ஸ்டெப்ஸு, அந்த கார்டன் முடிகிற இடத்துல ஸ்டெப்ஸ் வெளியே கீழே வந்தோன்னா இந்த ட்ராக் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பிரிட்ஜெல்லாம் பார்த்து இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து குன்னூர் ரீச் ஆயிடுவோம் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். போக போக அந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் வீடுகள்லாம் நமக்கு கண்ணில் தென்படும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கங்கே வீடுகள் இருந்துகிட்ருக்கும். அப்புறம் நம்ம பை ரோடு வந்தோம் அப்படின்னா இந்த ட்ராக் அங்கங்கே வந்து நம்ம பார்ப்போம் அந்த பிரிட்ஜ் கிராசிங்கில். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ட்ரெயினில் போகிறப்போ வந்து நம்ம அந்த பை ரோடு வர அந்த ரோட்ஸ்லாம் பார்க்க அந்த அவ்வளோ ஒரு இனிமையான ஃபீலிங்காக இருந்தது. ஒரு 2-3 இடத்துல வந்து நம்ம அந்த ரோடை விசிபிளாக வந்து நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்குறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் நிறைய தடவை மல்டிபிள் டைம்ஸ், எவ்வளோ டைம்ஸ் வந்து நம்ம இதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியல இந்த பை ரோடு. பட் இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா இது 3rd டைமு. 3rd டைம் அப்படின்னாலும் நம்ம இதை நினச்சி போவோம் இல்லையா, வின்டர் டைமில் போனோம் அப்படின்னா சில்னஸ்ஸாக இருக்கும், ட்ராவலிங்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டைமே வந்து நம்ம போகிறப்ப வின்டரில் தான் போயிருக்கோம் இதுக்கும். ஆனால் வெயில் தான், அதுவும் செம்ம வெயில் அடிக்குங்க. அந்த ஸ்வெட்டர் போட்டு போயிருப்போம் இல்லையா, அதை கழட்டி சீட்டில் வைக்கிற அளவுக்கு வெயிலில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், வெயில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது கூலிங்காக தானே இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி இல்லை. நம்ம பிளைனில் அடிக்கிற வெயிலுக்கும் இந்த ஹில் ஸ்டேஷனில் அடிக்கிற வெயிலுக்கும் வந்து நீங்கள் நல்லாவே டிஃப்ரென்ஸ் உணரலாம். ஏன்னா நீங்கள் பிளைனில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கீழே இருப்பீங்க. பட் இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கமாக இருப்பீங்க அந்த சன்லைட்டு. அதனால் நீங்கள் சுல்லுன்னு வந்து சூரியன் சுடும். அது வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வைங்களேன். 3rd டைம் வந்தோம். அந்த சில்னஸோடு வந்து இன்னும் இங்கே பார்த்தா ஒரு பனிமூட்டம், ஸ்னோ, அந்த இதோட ஒரு சில்னஸோடு இன்னும் பயணம் இதில் பண்ணல. பட் இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து நமக்கு எப்போவுமே நம்ம வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு இனிமையான அனுபவத்தை கொண்டது. ஸோ அதிலலாம் வந்து நமக்கு அந்த கஷ்டங்கள்லாம் வந்து எதுவும் தெரியாது. நிறைய பேர் வந்து இந்த ட்ரெயினை கண்டினியூஸாக இயக்கிறதுக்கு, எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாமல் இயக்கிறதுக்கு வந்து பாடுபடுறது நம்ம அங்கே பார்த்துட்டே போயிட்டுருக்க முடியும். இப்போ நம்ம குன்னூர் ஸ்டேஷன் வந்துவிட்டோம். இங்கே வந்து ஒரு மோர் தென் 15 மினிட்ஸ் இருக்குது. ஏன்னா இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் டீ, ஸ்நாக்ஸ் பிரேக்கு, இந்த மாதிரி வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து வேறு இன்ஜின் மாட்டிகிட்டு கிளம்பும். அது வரைக்கும் இந்த குன்னூரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பாருங்கள். குன்னூரில் டீசல் இன்ஜினை மாற்றிட்டு ட்ரெயின் அப்படியே கிளம்பிடுச்சு.
நம்ம இது வரைக்கும் வந்த ஸ்பீடை விட இனிமேல் இங்கேருந்து போகிற ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா டீசல் இன்ஜின் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆல்டிடியூட் வந்து இன்னுமே கொஞ்சம் நேரோவாக மேல் நோக்கி போகிறதுனால வந்து டீசல் இன்ஜின் மாற்றினா தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் லவ்டேலு, கீர்த்தி இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அங்கெல்லாம் நிறுத்துவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். நிறுத்தினாங்க அப்படின்னா வந்து என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். அங்கங்கே நின்று அந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்குறது எப்போவுமே நல்லாயிருக்கும் இல்லையா? நமக்கு லக்கு இருந்தால் அங்கே நிறுத்தி பார்க்க விடுவாங்க. இந்த கீழேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வர வரைக்கும் 4 ஸ்டேஷனில் கண்டிப்பாக நிறுத்துவாங்க. ஏன்னா அந்த ஸ்டீம் இன்ஜினுக்கு வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன்லையாவது நின்று நம்மளை இறக்கி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா அதுக்கு நமக்கு லக்கு தான். ஸோ ஏன்னா இங்கேருந்து அந்த ஆன் டைம் ரீச் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கும். இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கு. இந்த ட்ரிப் வந்து நமக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தது இந்த ஊட்டி டாய் ட்ரெயினோட ட்ரிப்பு தான். நீங்கள் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட் வீடியோ வந்து இந்த டாய் ட்ரெயின் ட்ரிப்பு தான் இருக்கும். அது 2022 ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட. அந்த ட்ரிப்புமே மறக்க முடியாத ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். அது ஃபேமிலி ப்ளஸ் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொலாபரேட்டடாக வந்தது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும். பட் அப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ அந்த வீடியோவில் கொஞ்சம் கூச்சல் இறைச்சல் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். பட் அதுலேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் க்ரோ ஆகி வந்திருக்கோம். ஒரு யூடியூப் சேனல் வந்து அவங்க வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு அவங்களுக்கு குவாலிட்டியாக தரமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம லேர்ன் பண்ணி இந்த வீடியோவில் வந்து பர்ஃபெக்டாக வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது போகிறப்ப வந்து அந்த ஈக்குலிப்டஸ் ட்ரீ இருக்கிற ஏரியாலாம் வரும். ஸோ அதில் ட்ராவல் பண்ணும்போது வந்து நம்ம அந்த பாட்டு இருக்கு இல்லையா, தைய தைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரே படத்தில் வர பாட்டு, அந்த பாட்டை வந்து இந்த லைவாக இந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கவங்க வந்து ஸ்பீக்கர்லாம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொண்டு வந்தாங்க. இந்த லொக்கேஷன் கிராஸ் பண்ணி போகிறப்ப வந்து லைவாக அந்த பாட்டை வந்து போட்டே வந்தாங்க. அதை கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அந்த லைவ் ஃபீல் வந்து கிடச்சிது. இப்போ 96, 97 வந்து மூவி அது. ஸோ அந்த சாங் வந்து இங்கே லைவாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து ஒரு எனர்ஜி வந்து கிடச்சிது. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கேத்தி ஸ்டேஷனில் நிற்குது. இந்த ஸ்டேஷன் வந்து 3ஆம் பிறை படம் எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரில. உங்களுக்கு பார்க்குற சான்ஸ் கிடச்சுன்னா பாருங்கள். அதோட கிளைமேக்ஸ் சீன் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. கமல், ஸ்ரீதேவி வந்து நீயா நானான்னு போட்டி போட்டு நடித்த படம். அதே மாதிரி அந்த 3ஆம் பிறை அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த டைட்டில் ஏன் வச்சாங்க அப்படிங்கிறது யோசித்து உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணலாம். அது ஒரு குழு. அந்த 3ஆம் பிறை அப்படிங்கிற அந்த நேம் தான் குழு, எதனால் அந்த படத்துக்கு அந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம அங்கேருந்து அப்படியே லவ்டேல் ஸ்டேஷன் வந்து வந்துருச்சு. இந்த நேம் வந்து லவ்டேல் நேமே வந்து இந்த ரொமான்டிக்கான ஒரு பிளேஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு நேம் வந்து வச்சுருப்பாங்க இந்த பிளேஸு. அது பார்க்குறதே வந்து அவ்வளோ ஒரு அலாதியான ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்புறம் அந்த பை ரோடு ட்ராவல் வரவங்கலாம் இந்த ட்ரெயினை பார்க்கும்போது சந்தோஷமாக வந்து நின்று அப்படியே அந்த லைவ் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம அந்த ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரிச்சான பீப்புள்ஸ்லாம் வந்து கார் அப்படியே அந்த பக்கம் நிறுத்திட்டு இந்த ட்ரெயின், அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ட்ராவல் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். என்ன தான் காஸ்ட்லியான காரில் போனாலும், என்ன தான் நம்ம ரிச்சாக இருந்தாலும், இந்த ஒரு ட்ரெயின் ட்ராவல் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லாருக்குமானது. கண்டிப்பாக நான் இதில் எந்த அரசியலும் பேசலை. இந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து எல்லாருக்குமானது. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத சொல்ல வரும். பாருங்கள், ட்ராக் பக்கத்தில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வீடெல்லாம் பக்கத்தில் இருக்க மாட்டிருக்கு. அவங்களாம் அங்கே ட்ராக் பக்கத்தில் உட்காந்து அந்த ட்ரெயின் வர டைமு அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கு, என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம போட் ஹவுஸ் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ஊட்டி நெருங்கிட்டோம். நம்ம இருக்கிறதுக்குள்ளார வந்து ட்ரெயின் ஸ்பீடாக கிராஸ் ஆகிடுச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, டீசல் இன்ஜின் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகுங்கிறது. அது நீங்கள் இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஊட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். சொன்ன டைமுக்கு, அதாவது 11:30க்கெலாம் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து மோர் தென் டைம் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம
பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு பார்த்துட்டு நம்ம ரிட்டன் வந்து பஸ்ஸில் போனோம். போகிறப்ப வெயில் அடிச்சுன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ ரிட்டன் வரும்போது பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த கிளைமேட் வந்து பஸ்ஸில் வரும்போது தான் இருந்துச்சு. ஸ்வெட்டரெல்லாம் போட்டு ஹூடியெல்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு குளிர் அடிச்சுது. எனிஹவ் ஒன் வே அப்படி இருந்தாலும் ஒன் வே ரிட்டன் ட்ரிப் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிளைமேட் வந்து சூப்பராக அமைஞ்சுது. ஃபஸ்ட்டு 2006 காலேஜ் டைமில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போனது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோடு போனோம் ஒரு 20 இயர்ஸ் பேக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அம்மா வந்து இந்த ட்ரெயினில் போனதில்லை, அதனால் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணி ஒரு 4 மாதம் முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்தோம். காட்ஸ் கிரேஸ் வந்து அந்த கடைசி ஃப்ரைடே வந்து நமக்கு ஞாபகம் வந்துச்சு, இல்லைன்னா அதை மறந்துருப்பேன் இந்த ட்ரிப்பே வந்துட்டு. இந்த மாதிரி நம்ம ட்ரெயினில் போகிறப்ப அங்கங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ், இப்போ ரீசெண்டாக ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் நம்ம அங்கங்கே பார்க்கலாம். இந்த ட்ராவல் வந்து இன்னுமே இனிமையானதாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டே நம்ம போயிட்டு இருக்கிறப்ப. அதான் நம்ம அம்மா வந்து இந்த ட்ரெயினில் போகாதனால அம்மாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேமிலியாக எல்லாருமே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே அந்த ஒரு 2 மணி நேரம் பொட்டானிக்கல் கார்டனில் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே எடுத்த ஒரு இனிமையான புகைப்படங்களோட நினைவுகள் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு டைம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் கூட போயிட்டு இந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஈவன் நீங்கள் தனியாக போனால் கூட இந்த ட்ராவல் வந்து உங்களை இனிமையாக தான் வச்சுருக்கும். பட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸோடு போகிறப்ப வந்து நீங்கா நினைவுகளாக எல்லாருக்குமே கெட் டுகெதர் மாதிரி எல்லாருக்குமே இந்த நினைவுகள் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஓகே, மிஸ் பண்ணாமல் இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் நம்ம ஊரில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி இதுக்கு இருக்கிற டிக்கெட் ஃபேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓப்பன் டிக்கெட் வந்து ஒரு 25 டிக்கெட் மேட்டுப்பாளையத்துலேருந்து மார்னிங் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரில. ரிசர்வேஷன் வந்து ரொம்ப சேஃப். ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம இந்த நெக் டைமில் வர்றது அந்த ஹெக்டிக் ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் நீட்டாக ட்ராவல் பண்ணலாம். அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ட்ராவல் ஃபேர்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ட்ரிப்பை வந்து ஈஸியாக பிளான் பண்ணிவிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அற்புதமான ட்ரிப் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, ஹாப்பி நியூ இயர், ஹேவ் அ கிரேட் இயர் அஹெட். தேங்க்யூ, பை பை. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக பண்ணிடுங்க. தேங்க்யூ.